மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நாம் அனைவருக்குமே பொதுவாக நம்முடைய தன்னம்பிக்கை எப்பொழுது கூடுதலாக இருக்கும்? நம்முடைய வேலைகளை, நாம் செய்யக்கூடிய கடமைகளை யாருடைய உதவியும் இல்லாமல் செய்கின்ற நிலை நமக்கு இருக்கும் வரை நம்முடைய தன்னம்பிக்கை நமக்கு குறையவே குறையாது. ஆனால் வயது ஆக ஆக இயற்கை உபாதைகளாக ஏற்படுகின்ற நோய்களும், மூட்டுகளுடைய தேய்மானத்துடைய சிரமங்களாக ஏற்படுகின்ற நோய்களும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் போது, நம்முடைய இயக்கம் குறைய ஆரம்பிக்கும் போது கழுத்து வலிகள், தோள்பட்டை வலிகள், முதுகுத்தண்டு வலிகள், இடுப்பு வலிகள், குதிகால் வலிகள், கால் மூட்டுகளுடைய தேய்மான நோய்கள், முடக்குவாதம் சார்ந்த நோய்கள் போன்ற நோய்கள் நமக்கு பிறவி பயனால் ஏற்படும் போது நம்மால் நம்முடைய இயக்கத்தை திறம்பட செய்ய ஊன்றுகோலோ அல்லது மற்றொருவருடைய உதவியும் தேவைப்படுகின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படும் போது அப்பப்பா வாழ்க்கையே நரகமாகி போய்விடுவதை பார்க்கிறோம். ஒரு 6 மாதத்திற்கு முன்பு சென்னையில டி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபருடைய மனைவி, அவருடைய உடல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. பொதுவா நான் ஹவுஸ் விசிட் பண்றது இல்லை, ஆனா ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படின்லாம் காட்டிக்காம சாதாரணமான ஒரு நோயாளியை போல வந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. சார், ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல இருந்து என்னுடைய மனைவி வந்து என் கூட இருக்காங்க, இன்னைக்கு அவர்களால் நடக்க முடியவில்லை அப்படின்ற ஒரு நிலை வரும்போது எனக்கு ஏதாவது செய்யணும், தயவு செய்து நீங்க ஒரு முறை எனக்கு வீட்டுக்கு வரணும், எவ்வளவு வேணா ஃபீஸ் தரங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், பொதுவா அந்த மாதிரி உடம்பு முடியாதவங்களை வீட்டுக்கு வந்து பார்ப்பதற்கு நான் கட்டணம் ஒன்றும் வாங்குறது இல்லைங்க, இருந்தாலும் நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் அவங்களுடைய மனைவியை பார்த்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்த்தன்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த அம்மா சாப்பிட்றதே கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு அதீத கட்டாயத்துடைய பெயர்ல தான் சாப்பிட்றாங்க. இவங்க சென்னையில் சிறப்பு மருத்துவமனைகள் எது இருக்கோ அந்த மருத்துவமனைகளுக்கு அவங்கள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு என்ன சிரமங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து எல்லா விதமான மெடிக்கல் டெஸ்டும் எடுத்தாச்சு. அந்த அம்மா சாப்பிட்றது கிடையாது. ஏன் சாப்பிட்றது கிடையாதுங்கிற ஒரு புரிதல் எந்த மருத்துவருக்குமே வரல. பசிக்கிறதுக்கான மருந்து, ஜீரண ஆபத்துக்கான மருந்து, மோஷன் போறதுக்கான மருந்து, என்னென்னவோ வகையான மருந்துகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. ஆனா எந்த விதமான குணமும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அப்போ ஒரு முறை நான் போய் நாடி பார்க்கும்போது பலவீனமான நாடி இருந்தது. கொஞ்ச நாளா அந்த அம்மாவால நடக்க முடியல. அப்ப எல்லாரையும் கொஞ்சம் வெளியில இருக்க சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன், அம்மா உடம்புல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? நாடி பார்க்கும்போது பலவீனத்தை தவிர வேற எதுவுமே என்னால புரிஞ்சிக்க முடியல, அப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அழகா சொன்னாங்க என்கிட்ட, சார், எனக்கு பாத்ரூம் நடந்து போறதுக்குள்ள சிறுநீர் வந்து கசியுது, 1க்கு 2 முறை டாய்லெட் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நடக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது, இந்த நிலையில இருக்குன்னு தான் நான் போய் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை 2 காலுக்குமே நான் பண்ணிக்கிட்டேன், என்ன செஞ்சாலுமே நடக்க முடியாத சூழலோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன், அதனால டாய்லெட் போறதுக்கு பயந்தே நான் வந்து சாப்பிட்றது கிடையாது, தண்ணி குடிக்கிறது கிடையாதுன்னாங்க. என் கண்ணில் தண்ணீரே வந்துச்சு. அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னேன், உங்களை நடக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, நீங்க ஆனா உணவு மேல தயவு செய்து கவனம் எடுத்துங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப கடந்த வாரம் பாத்தீங்கன்னா நம்முடைய மருத்துவமனைக்கே கோடம்பாக்கத்துல வந்து நேர்ல என்ன சந்திச்சாங்க. நடந்து வந்து கார்ல ஏறி, நல்லா அவங்களது 3 மாடி வீடு, அவங்களோடது 3வது மாடியில் இருக்கக்கூடிய இடம், வந்து கார்ல ஏறி நேரில் வந்து சந்தித்து மகிழ்ச்சியோட அவங்களோட சிஸ்டர்ஸ், கும்பகோணத்துல இருந்து அவங்களுடைய உறவினர்கள்லாம் கூட்டிட்டு வந்தாங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம வீட்டுல நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், உறவினர்கள் நிறைய பேரை பார்த்தோம்னா மூட்டுகள்ல வலி ஏற்படும் போது, மூட்டுகள்ல காயங்கள் ஏற்பட்டு அதனால் தசை பிழற்சி ஏற்படும் போது, மூட்டுகளுடைய வீக்கம் சார்ந்த நோய்கள் ஏற்படும் போது, இந்த நோய்கள்லாம் ஏற்படும் போது நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமமாக நாம் பார்ப்பது இதெல்லாம் குணப்படுத்த முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருக்கு. சரி, இன்றைக்கு மருத்துவரை பார்த்து அறுவை சிகிச்சை செய்தோமேயானால் இந்த நிலை மாறுங்கிற நம்பிக்கையில அறுவை சிகிச்சை செய்த பிறகு கூட நடக்க முடியாத நிலையோடு இருக்கக்கூடிய நம்மில் நிறைய பேர் இன்றைக்கு இருக்கிறத பார்க்கணும்.
இன்னைக்கு 70 வயது 75 வயது இருக்கக்கூடிய ஒரு பெற்றோரோ, ஒரு தாத்தாவோ, ஒரு பாட்டியோ, அல்லது தாத்தா பாட்டியாக இருக்கக்கூடிய தம்பதிகளோ இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையே ஒரு அறையோடு, அட்டாச் பாத்ரூம் இருக்கக்கூடிய ஒரு அறையோடு முடிந்து விடுவதை பார்க்கிறோம். ரொம்ப பெரிய அளவுல அவங்க வெளியில வரணும்னா ஹாலுக்கு வந்து உட்கார்றதை நம்ம பார்க்கிறோம். மற்றபடி வயதான காலத்தில் செல்லக்கூடிய பிரயாணங்களோ, கோவில்களுக்கோ அல்லது புனித யாத்திரைகளுக்கோ செல்ல முடியாத அளவுக்கு சிரமத்தோடு இருக்கிறத பார்க்கிறோம். இந்த நிலை மாறுமா? ஏன் இந்த நிலை ஏற்படுகிறது? பொதுவா 5 முக்கியமான காரணங்கள். ஒரு மனிதனுக்கு வயதான காலத்தில் ஏற்படுகின்ற மூட்டு வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, முதுகுத்தண்டு வலி, தொடை எலும்பு, இடுப்பெலும்பு சேரக்கூடிய இடத்தில் ஏற்படுகின்ற தொடை, அந்த மூட்டுகள்ல ஏற்படுகின்ற வலி, கால் தேய்மானம் மூட்டுகள்ல ஏற்படுகின்ற சிரமம், கணுக்கால்ல ஏற்படுகின்ற வலி, குதிகால்கள்ல ஏற்படுகின்ற வலி, முடக்குவாதம் சார்ந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த நோய்கள், கவுட் ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த உடலுடைய உப்புச்சத்துக்கள் அதிகமாவதால் ஏற்படுகின்ற நோய்கள், லூப்பஸ் சார்ந்த ஆர்த்ரைட்டிஸ் நோய்கள், இந்த மாதிரி எல்லா விதமான நோய்களும் நம்ம உடம்பில் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணங்கள் 5 காரணங்களை நம்ம பார்க்கணும். முதலாவது ஊட்டச்சத்து குறைபாடுங்க. இன்னைக்கு சந்தேகமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு எலும்புகள் சார்ந்த, மூட்டுகள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமே ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான். இன்றைக்கு வெறும் கால்சியம் சார்ந்த சத்துக்களை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். தசைகளுடைய பலத்திற்கு தேவையான புரதம் சார்ந்த சத்துக்கள், தசைகளுடைய இழுவைத்தன்மைக்கு காரணமான சத்துக்கள், இந்த சத்துக்கள்லாம் குறைந்து போகின்ற நிலை ஏற்படும் போது நம்மில் நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற சிரமமாக இருப்பது எது? நிச்சயமாக இந்த மூட்டு வலிகளும் மற்ற வலிகளும் தான். அப்ப முதல்ல ஊட்டச்சத்து குறைபாடு. 60 வயதில் ஏற்படுகின்ற ஊட்டச்சத்து குறைபாடு மூட்டுகளை பாதிப்பதில்லை. ஆனா 30 வயதிலிருந்தே ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருந்து அதை நாம் முறையாக கவனிக்காத ஒரு நிலைதான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தி விடுவதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் மிகப்பெரிய சிரமங்களாக நமக்கு மாறுவதற்கு காரணம் இளம் வயதிலேயே சத்துள்ள ஆகாரங்களை, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை இழந்து போயிருக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருக்கோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு சிரமமாக நம்ம பார்க்கிறோம். இந்த சிரமத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம செய்யணும். ஸோ முதலாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுகள். நீண்ட கால இளமை வாழ்க்கையுடைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் முதுமை வாழ்க்கையை நமக்கு பெரிய கேள்விக்குறியாக்கி விடுவதை பார்க்கிறோம். இரண்டாவது ஆக்குபேஷனல் ஹசார்ட். நாம் செய்யக்கூடிய வேலைகள் நம்ம உடல்ல ஏற்படுகின்ற பாதிப்புகள். பொதுவா இன்றைக்கு ஒரு ஆசிரியர் இருக்காரு அப்படின்னும் போது, இன்னைக்கு ஆசிரியர்கள் அப்படின்னும் போது நீண்ட நேரம் நிற்க வேண்டும், போர்டில் எழுதணும். எழுதும் போது ஏற்படுகின்ற அந்த கழுத்து சார்ந்த, இடுப்பு சார்ந்த இடத்தில் ஏற்படுகின்ற அந்த ஒரு அழுத்தங்கள், வலிகள். இன்னைக்கு நிறைய டீச்சர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸ்கூல்ல வேலை பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் மாலை நேரங்கள்ல டியூஷன் சொல்லி கொடுக்கறது இன்னொரு பக்கம் இருக்கும்போது, அந்த டியூஷன் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த நேரங்களிலும் ஒரு நாளைக்கு குறைந்தது 20 மணி நேரமாவது நிற்கக்கூடிய தேவை நிறைய ஆசிரியர்களுக்கு இருக்கிறத பார்க்கணும். வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து ஒரு கணித ஆசிரியர் என்னை பார்க்க வந்திருந்தார். மிகப்பெரிய ஆசிரியர். இன்னைக்கு ஹையர் செகண்டரி, ஐஐடி இந்த மாதிரி கோச்சிங்ல இன்னைக்கு சென்னையில நம்பர் 1 அவர். வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கடுமையான மூட்டு வலியோடு என்னை பார்க்க வந்திருந்தார். அவரோட பெரிய சவாலே ரிட்டையர்மெண்ட் லைஃப். ஆனா ஒரு நாளைக்கு குறைந்தது 13 ஹவர்ஸ் அவர் நின்று டியூஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழல். அவர்கிட்ட நீங்க டியூஷன் சேரணும்னா மந்திரியோட ரெக்கமெண்டேஷனும் பெரிய விவிஐபியோட ரெக்கமெண்டேஷனும் இருந்தா மட்டும்தான் உங்க குழந்தைய சேர்த்துப்பார். +1 +2 இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவங்க கிட்ட டியூஷனுக்கு போகக்கூடிய எண்ணிக்கைகள் பார்த்தோம்னா நமக்கே ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவது போல அவர்களுடைய எண்ணிக்கை இருக்கிறத பார்க்க முடியும். அவ்வளவு சிரமம், அவ்வளவு ரொம்ப பிஸி டீச்சர். ஆனா நிக்க முடியல. வாழ்வாதாரமே அதுதானே. அப்ப வருத்தத்தோடு அவர் வந்திருக்கும் போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு நாளைக்கு 14 ஹவர்ஸ் நான் நிக்கிறேன் சார். இப்ப நிக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட 40 வருஷமா இப்படிதான் இருக்கேன். என்னோட 25 வயசுல நான் ஆரம்பிச்ச வேலை இன்னைக்கு 68 வயசு ஆச்சு. இப்படிதான் சார் இருக்கேன். என்ன சார் நான் பண்ண முடியும்? அவருக்கு ரொம்ப ஒரு முறையான ஒரு ஆயுர்வேத வர்ம சிகிச்சைகள் மூலம் இன்றைக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் அவர் நன்றாக இருக்கிறார். எதுக்காக இதை சொல்றேன்னா, நிறைய பேருக்கு எனக்கு ஏன் மூட்டு வலி வருது, எனக்கு ஏன் குதிகால் வலி வருது, எனக்கு ஏன் இடுப்பு வலி வருதுன்னு யோசிப்போம். வாழ்க்கையில் நாம் தினசரி செய்யக்கூடிய வேலைகள் நம்முடைய மூட்டுகள்ல, உடம்புல ஏற்படுகின்ற மாற்றங்களை
இளம் வயது முதலே ஏற்படுகின்ற மாற்றங்களை கவனிக்காத ஒரு நிலை ஏற்படும் போது நமக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது. இன்றைக்கு ஐடியில இருக்கக்கூடிய 30 வயது 40 வயதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே 60 வயதில் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முதுகுத்தண்டையும் கைகளையும் கால்களையும் தோள்பட்டையையும் மணிக்கட்டையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியுங்கிற முயற்சி செய்தால் மட்டும்தான் இது சாத்தியம். அப்படி நம்ம செய்யலைன்னா என்ன ஆகும்? நம்முடைய ஆரோக்கியம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம எல்லாருமே கவனத்தோடு பார்க்கணும். இந்த கவனம் இல்லாமல் நாம் போகும்போது நமக்கு சிரமங்கள் அதிகமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி ஊட்டச்சத்து குறைபாடுகளும் நாம் தினசரி செய்யக்கூடிய வேலைகளும் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ, அதே போல பாதிப்பு ஏற்படுவதற்கு மற்றும் ஒரு பெரிய காரணம் வர்மங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள். இன்றைக்கு வர்மங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கக்கூடிய, கண்ணுக்கு தெரியாமல் பாதிப்பை உருவாக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறத பார்க்க. இப்போ நம்மளுடைய உள்ளங்காலுக்கும் நம்முடைய கண்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. பொதுவா இன்றைக்கு சீன மருத்துவம், தமிழ் மருத்துவத்துடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய வர்ம மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவத்துடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய வர்ம சிகிச்சைகள், இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உள்ளங்கை உள்ளங்கால்கள் இருக்கக்கூடிய வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை எவ்வாறு மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறத பார்க்கணும். இந்த உள்ளுறுப்புகளுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கும் போது அந்த முயற்சி இன்றைக்கு வர்மங்கள் சார்ந்த புள்ளிகளாலேயே நடக்கிறது. அப்ப நம்ம அந்த வர்மங்களில் ஏற்படுகின்ற காயங்கள் சில நேரங்கள்ல நமக்கு மூட்டு வலிகளையும் முதுகுத்தண்டு வலிகளையும் இடுப்பு வலிகளையும் எலும்பு வலிகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் போது, அப்ப அது மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலற்ற நிலை இருக்கும்போது, நான் அந்த டாக்டர் கிட்ட போனேன், மருந்து சாப்பிட்டேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த சிகிச்சைக்கு போனேன், என் மூட்டு வலி சரியாகல அப்படின்ற கவலையோடு இருப்பவர்கள் நிறைய பேரை பார்க்கும். இந்த காவல்துறையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி ஒரு முறை என்னை பார்க்க வந்தார். அவருக்கு பிரச்சனை மூட்டு வலி. வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்லைடு எம்ஆர்ஐ எடுத்துட்டு வந்தார். ஒரு ஆஸ்பத்திரி, அடுத்த ஆஸ்பத்திரி, அடுத்த ஆஸ்பத்திரி, எல்லா ஆஸ்பத்திரியிலையும் பார்த்தா ஜாயிண்டோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வலி பொறுக்க முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல, அந்த ஃபிட்டா அந்த நடைய நடக்க முடியல. இன்னொரு 5 வருஷம் சர்வீஸ் இருக்கு சார், தமிழக காவல்துறையில உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஆனா இந்த வலி என்னை பாடாய்படுத்துது அப்படின்னு வந்தார். பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்தா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆர்த்தோபெடிக் டாக்டர்ஸ். இதுல ஒரு முறை அவர் ஏதோ ஒரு ட்ரைனிங்காக லண்டன் போன போது அங்க இருக்கக்கூடிய சிறப்பு மருத்துவமனைகள்லயும் எல்லா செக்கப்பும் பண்ணியிருக்காரு, எதுவுமே இல்லை. ஆனா வலி ஏன் வருது? இப்ப டாக்டர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா இருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருங்க. பட் ஏன் வலி வருதுங்கிற காரணம் தெரியாம ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி முறையான சிகிச்சையா இருக்க முடியும்? அதனால அவர் செஞ்சுக்கல. அப்ப நான் அவருக்கு நாடி பார்த்து கால்கள்ல இருக்கக்கூடிய 2 வர்மங்களையும், இடுப்பிலிருந்து காலுக்கு போகக்கூடிய நரம்புகளில் இருக்கக்கூடிய 2 வர்மங்களையும் முறையாக எப்படி மாற்றணும் அப்படிங்கறத நான் சொல்லும் போது அவருக்கு அவ்வளவு அபரிதமான மகிழ்ச்சி. அந்த செஷன் முடிஞ்ச உடனே என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. இத்தனை வருஷமா இருந்த முட்டு வலி இப்ப பார்த்தா காணவே இல்லை டாக்டர், இது எப்படி சாத்தியம்? வர்மங்களில் ஏற்படுகின்ற காயங்களால் ஏற்படுகின்ற மூட்டு வலிகளை நாம் யாருமே புரிந்து கொள்வது கிடையாதுங்க. என்னுடைய அனுபவத்துல மூட்டு வலிகளோடு நடக்க முடியாமல் நம்மிடம் சிகிச்சை பெற்றவர்கள்ல குறைந்தது 90% பேர் முறையான வர்ம சிகிச்சையோடு அதை அணுகும் போது அந்த வலிகள் காணாமல் போய்விடுவதை பார்க்கிறோம். ஐடி துறையில இருந்து நிறைய பேர் எங்கிட்ட வருவாங்க, 2 மாசம் வர்ம சிகிச்சையோடு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், டிசப்பியர் ஆயிடுவாங்க, ட்ரீட்மெண்ட்டே முடிஞ்சிருக்காது, வலி குறைஞ்சிருக்கும், திருப்பி 4 வருஷம் கழிச்சு வருதுன்னு சொல்லுவாங்க. சார் அப்ப 2 மாசம் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், வலி குணமாயிடுச்சு. வர்மங்களோடு சேர்ந்து வர்ம சக்தி ஓட்டத்தை சீராக்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கு மூட்டு வலிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 4வது இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம யாரும் கண்விட்டு பார்க்காதது தொற்றுக்கள். கோவிட் வந்தது, நிறைய பேருக்கு மூட்டு வலி. சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தது, நிறைய பேருக்கு மூட்டு வலி. டெங்கு காய்ச்சல் வருகிறது, நிறைய பேருக்கு மூட்டு வலி. தொற்றுக்களால் ஏற்படுகின்ற மூச்சு வலிகள் இன்றைக்கு எல்லாருமே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு தொற்றுக்களால் ஏற்படுகின்ற மூச்சு வலிகளை பற்றி ஒரு புரிதலே இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க சார் எல்லா மூட்டுகள்லையும் வலி, டாக்டர் கிட்ட போனேன், முடக்குவாதம்னு சொன்னாரு, சரம் வாங்கின்னு சொன்னாரு. சரிப்பா அப்ப எப்படி இருக்கு இப்போன்னு கேட்டா, இல்ல சார் அவர் சொன்னதே உண்மைன்னு எனக்கு தோணல சார். ஏன்
எல்லா பிளட் டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டேன் சார், எல்லாமே நார்மலா இருக்கு. எப்படி சார் வந்து எனக்கு சரவாங்கி வரும்? ஒண்ணுமே இல்லை சார், வேற ஏதோ காரணம் இருக்கு போல இருக்கு சார் அப்படின்னு வருவாங்க. இன்றைக்கு நிறைய நோய்களை மருத்துவ பரிசோதனைகளை கொண்டு மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு உலகத்துல நம்ம இருக்கோம். ஒரு மனிதன் வரும்போது அவர்களுடைய நாடியை பார்த்தே அவர்களுடைய ஆயுளை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு இயற்கை மருத்துவம் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது யாருக்கும் புரியல. இன்றைக்கு மோட்டார் துறையில மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய தலைவர் வந்து ஒரு 8 வருடத்திற்கு முன்பு என்னை சந்தித்தார். அவர் வந்தது வேறு ஒரு நண்பர் டெல்லியில இருந்து வந்திருந்தாரு, அவரோட கூட இவர் வந்திருந்தாரு. நம்ம மருத்துவமனையில எப்பவுமே காலையில வெறும் வயிற்றில் நாடி பார்ப்பது தான் வழக்கம். நான் காலையில எல்லா மருத்துவமனைக்குமே எந்த ஊர்ல இருந்தாலும் காலையில 4 மணிக்கு நான் மருத்துவமனையில இருப்பேன். 4ல இருந்து 8 மணி வரை என்னோட கடமையை நாடி பார்க்கறது மட்டும்தான், அப்பாயின்மெண்ட்ஸ் அதுக்கு மட்டும்தான். அவர் வந்த உடனே அவருக்கு நாடி பார்த்து அவரோட உடல் எப்படி இருக்குன்னு சொல்லி தேவையான மருத்துவ பரிந்துரைகள் கொடுக்கும்போது இவர் வந்து சாருக்கும் நாடி பாருங்க அப்படின்னாங்க. பட் அவர் கொஞ்சம் ரிலக்டண்டா இருந்தார். சரி இருந்தாலும் நாடி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தாரு. இப்ப நாடி பார்த்த பிறகு நான் அவருக்கு சொன்னேன், சார் உங்களோட இதயத்துல வந்து ஒரு சிறு மாற்றம் இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கு, நீங்க உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஒரு பரிசோதனை மட்டும் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது கூட அவரோட பையனும் வந்திருந்தார். இன்றைக்கு அவர் தான் அந்த நிறுவனத்துடைய தலைவரா இருக்காரு. அவரு என்னை பார்த்து, என்ன இல்ல டாக்டர், அப்பா எல்லாம் நார்மலா இருக்காங்க, நீங்க ரொம்ப பேனிக் பண்ணாதீங்க அப்படின்னாரு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், தம்பி நீங்க ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்து அப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இட்ஸ் அ லக்கி, இறைவன் அருள். நான் சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். ஆனா ஒருவேளை ப்ராப்ளம் இருக்குன்னா அதை உடனே நீங்க அட்ரஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு. அப்ப கூட வந்திருந்த அந்த டெல்லி நண்பர் வந்து சொன்னாரு, இல்ல இல்ல சார் வந்து அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஐ நோ ஹிம் ஃபார் 20 years, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல மருத்துவமனைக்கு போய் அவங்க பரிசோதனை செய்து பார்த்தபோது அவருடைய ஹார்ட் ரேட்ல ஒரு சேஞ்ச் இருந்தது. இல்ல ஒரு முறை ஆன்ஜியோ பண்ணணும் அப்படின்ன உடனே அவருக்கு தெரிந்த சிறப்பு மருத்துவர் தான் அந்த மருத்துவமனையில இருந்ததுனால அவங்க பார்க்கும்போது அவருக்கு ஒரு இடத்துல 93% அடைப்பு இருந்தது. ஒருவேளை அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு கேட்ட கேள்வி, எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? ஒரு நாடி பரிசோதனை நமக்கு உதவி செய்தது. இன்றைக்கு உடல்ல தொற்றுக்களால் ஒரு வியாதி ஏற்படும் போது உங்களுடைய இரத்த பரிசோதனைகள் அதை சரி என்று காட்டினாலும் கூட ஒரு நாடி பரிசோதனை உங்களுக்கு அது உண்மையா பொய்யா, உங்க உடம்புல நோய் இருக்கா இல்லையான்னு காட்டிவிடும். அதனால தொற்றுக்கள் முடிந்த பிறகு உடல்ல ஏற்படுகின்ற பாதிப்புகள், குறிப்பாக மூட்டுகள்லையும் முதுகுத்தண்டுகள்லையும் சிறு மூட்டுகள்ல பெருமூட்டுகள்ல ஏற்படுகின்ற வலிகள் இன்றைக்கு பார்ப்பதற்கு சாதாரணமானவையாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அந்த நோயை முறையாக புரிந்து கொள்ள வேண்டும், புரிதலுக்கான சிகிச்சை வேண்டும். அப்ப அந்த அம்மாவுக்கு ரொமட்டாய்டு சார்ந்த ஒரு அறிகுறிகள் இருந்தது, ஆனா ரத்த பரிசோதனை நார்மல்ங்கிறதுனால அவங்க முறையான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போகல. முறையான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போனோம்னா குணமாக்க முடியும். 5வது, பொதுவா இந்த மாடர்ன் உலகத்தில் யாரும் புரிந்து கொள்ளாதது, இன்றைக்கு பெரும்பாலும் அந்த புரிதலோடு இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லும் போது நிறைய பேர் என்மேலும் கோவப்பட்டு பேசுகின்ற ஒரு விஷயம், ஒரு காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்கள்ல மூட்டு வலி இருக்கிறத நம்ம யாருமே உணர்றது கிடையாது. இன்னைக்கு நிறைய கோவில்களை நம்ம பார்க்கிறோம். நான் ஊட்டத்தூர் கோவில்களை பத்தி சொன்னேன், திருவெண்ணைநல்லூர்ல இருக்கக்கூடிய மெய்கண்டார் கோயில் கொடுக்கக்கூடிய அருளை பற்றி சொன்னேன். அந்த கோவில்கள்லாம் போயிட்டு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியோடு அந்த கோவில் கொடுத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அந்த மாதிரி வயதான காலத்தில் இயக்கமற்ற நிலை நமக்கு ஏற்படக்கூடாது, ஒருவேளை ஏற்பட்டாலும் அதை குணப்படுத்துவதற்கென்று சிறப்பு கோயில்கள் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற இந்த வாத நோய்களை, மூட்டு வலிகளை, முதுகுத்தண்டை குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது வெறும் மனிதன் கொடுக்கக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, சக்கரங்களை ஊட்டப்படுத்தக்கூடிய சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, செய்த கர்ம வினைகளை நாம் அறுத்து எரியும் போதுதான் அந்த நோய் குணமாகும். அப்படிங்கிறதுனாலதான் கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நோய்களாக, பாரம்பரியமாக குடும்பத்தில் ஏற்படுகின்ற நோய்களாக, ஜெனட்டிக் நோய்களாக இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வழிமுறை சிகிச்சை இன்றைக்கு அவசியமாகிறது. நம்ம சிரிப்போம், கோயிலுக்கு போனா முட்டு வலி சரியாகுமா?
கோவிலுக்கு போனா முட்டு வலி சரியாகாது. ஆனா முறையான சிகிச்சையோடு இறை நம்பிக்கையோடு இருந்தால் மூட்டு வலி சரியாகும். இதில் நம்மில் நிறைய பேர் உணர்ந்திருக்கும். இந்த சிறுநீரக நோய்களை குணப்படுத்த நான் சொன்ன அந்த ஊட்டத்தூர் கோவில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒளியேற்றி வைத்திருக்கிறது தெரியுமா? அதே போல மூட்டு வலிகளை குணமாக்க எவ்வளவோ கோவில்கள் உண்டு. நம்முடைய நட்சத்திரத்திற்கு ஏற்றாற்போல கர்ம வினைகளை மாற்றுவதற்கு நமக்கு எவ்வளவோ கோவில்கள் உண்டு. ஸோ அந்த வகையில இன்றைக்கு 5வது முக்கியமான காரணம் கர்ம வினைகளால் நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகள். நீங்க இந்த முதல் 4 காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த 5வது காரணம் புரிஞ்சுக்கணும்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆஸ்பெக்ட் இருந்தாதான் அது முடியும். இப்போ நமக்கு இஸ்லாம் தோழர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. இங்க வந்து மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, அப்பா அம்மாம்பிங்க. ஆனா நீங்க ஹஜ் யாத்திரை போறீங்கல்ல, நீங்க ஹஜ் யாத்திரைக்கு போய் யாராவது ஒருத்தர் இந்த வலியை உணர்ந்திருக்கீங்களா? உணரவே மாட்டீங்க. என்கிட்ட நிறைய நண்பர்கள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, சார் அங்க போன பிறகு அது என்ன மாயமோ அல்லது இறைவன் அருளோ தெரியல சார், வலியே கிடையாது சார். ஆனா திரும்பி வந்த பிறகு மீண்டும் எனக்கு வலி வருது. இதுதான் உண்மை. ஏன்னா இன்றைக்கு இறை அருள் அப்படிங்கிறதும், இறை அருள் உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தும் அப்படிங்கிறதும் அதை உணர்ந்தவர்களால மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர அறிவியலால் அதை உணர்த்த முடியாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த வயதான காலத்தில் ஏற்படுகின்ற மூட்டு வலிகள் நிறைய நேரங்கள்ல கர்ம வினைகளால் ஏற்படக்கூடியதுதான். அப்ப 5 முக்கியமான காரணங்கள். இன்னைக்கு 60 வயசு உங்களுக்கு முட்டு வலி வருதுன்னா இன்னைக்கு ஏற்படுகின்ற காயம் காரணம் இல்ல, 30 வயது 20 வயதில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் காரணம். மூட்டு வலிகள் நடக்க முடியாத அளவுக்கு நம்மை சிரமப்படுத்தக்கூடிய மூட்டு வலிகள் ஏற்படுவதற்கு 5 அறிகுறிகள் எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவது, காலை எழுந்து கொள்ளும் போது ஏற்படுகின்ற மூட்டுகளுடைய இறுக்கம். பொதுவா ஒரு ஓய்வுக்கு பிறகு நம்ம ஃப்ரீயா நடக்கணும்ல, ஆனா காலையில எழுந்தோம்னா காலை நீட்ட முடியாது, மடக்க முடியாது, எழுந்திருச்சு நிக்க முடியாது. ஏதாவது ஒரு பொருளை பிடிச்சிட்டு தான் எழுந்திருச்சு நிற்கும். அதை மீறி எழுந்திருச்சு நிற்கும்னா தடுமாற்றம் ஏற்படும். அப்புறம் காலை வச்சு நடக்க முடியாம ஒரு அடி எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் நடந்தாதான் அப்புறம் மூட்டுகளுடைய இயக்கம் வருகிறதுன்னு சொல்லக்கூடிய வகையில இருப்பதுதான் முதல் நிலை அல்லது முதல் அறிகுறியாக நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுடைய மூட்டுகள் தேய்ந்து போயிருக்கிறது அப்படின்றது. ஏன்னா மூட்டுகள் ஒரு அளவுக்கு மேல் பாதிப்பு அடையும் போது, காலை எழுந்து கொள்ளும் போது நம்முடைய இயக்கம் வலியோடு கூடிய வேதனையோடு கூடிய இயக்கமாக இருக்கிறது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் பயப்படணும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்களுடைய வெளிப்பாடாக, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய இந்த வலிகளுடைய வெளிப்பாடாக நம்முடைய இயக்கத்தை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனதுல ஏற்படுது அப்படின்னாலே நம்ம மூட்டுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். வழக்கமா கோவில் போறது நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா பிள்ளைங்க கோவில் கூப்பிட்டா, ஐயோ இல்லப்பா எனக்கு கால் வலி இருக்கு நான் வரல. ஒரு டிராவல் கூப்பிட்டா நான் வரல. ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா நான் வரல, நான் வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம பேரண்ட்ஸோ பெரியவங்களோ யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்றாங்க அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கணும், அவங்களுடைய மூட்டு கம்ப்ளீட்டா வார்ன் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப மோசமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்கன்ற மனதுல ஒரு நம்பிக்கையோட இருக்கும். அமெரிக்கால உட்காந்துருக்கோம், ஆஸ்திரேலியால உட்காந்துருக்கோம், தூரமா உட்காந்துருக்கோம், டெல்லியில ஃபோன் பண்ணி அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்ப்பா, கோவில் ஏதாவது போனீங்களா, இல்லப்பா போல, கல்யாணத்துக்கு போனீங்களா போல, இதெல்லாம் அம்மா அப்பா சொல்றாங்கனாலே குழந்தைகள் நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும், அம்மா அப்பாவுக்கு மூட்டுகள் தேய்ந்து போயிருக்கிறது, அவர்களுடைய வலிகளை நாம் உணரக்கூடாதுன்னு அவங்க நமக்கு சொல்றது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3வது, இன்றைக்கு தொடர்ந்து ஏதேனும் ஒரு மாத்திரையை எடுத்தால் மட்டும்தான் என்னால் இயங்க முடிகிறது அப்படிங்கிற ஒரு நிலை. காலையில எழுந்தவுடனே ஒரு வலி மாத்திரையை போட்டுக்கிறேன் சார், அப்படியே ஒரு 12-1 மணி வரலாம் என்னோட வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். 12-1 மணிக்கு சாப்பிட்டேன்னா போய் படுத்துட்டேன்னா 6 மணி வரலாம் ரெஸ்ட் தான். திருப்பி சாயந்தரம் எழுந்துக்கும் போது ஒரு மாத்திரையை போடுறேன், அப்புறம் எழுந்து என்னோட வேலையை பார்க்குறேன். வீட்டில் யாராவது இந்த மாதிரி சொல்றாங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவங்களுக்கு மூட்டு கடுமையா பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்மலாம் எவ்வளோ பிஸி ஆயிட்டோம்னா அம்மா அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு கூட நம்ம யாருக்கும் டைம் இல்லை. காலையில எழுந்துக்கிறோம், வேலைக்கு ஓடுறோம், திருப்பி ராத்திரி வரும். என்னோட வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா
சில மாதங்கள்ல நான் என்னுடைய அம்மாவே பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் காலையில 3 மணிக்கு எழுந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். திருப்பி ராத்திரி 11 மணிக்கு வரும்போது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுக்காரம்மா கிட்ட இல்ல என்னோட பாப்பா கிட்ட தான் கேட்பேன், அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்றது. நடுவுல ஃபோன் போட்டா கூட எங்க அம்மாவுக்கு என்னமோ ஃபோன் ஃபோபியான்னு சொல்லுவோம். ஃபோன்ல பேசுறதே பிடிக்காது. அப்போ சில நேரங்கள்ல வீடியோ கால்ல பேசணும் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க, அவ்வளவுதான். இரவு வரும்போது கதவை திறந்து சாப்பிட்டாங்களா, மாத்திரைலாம் சாப்பிட்டாங்களா, தூங்குறாங்களா, ஏசி ஓடுதா என்னங்கிறத பார்த்துட்டு போய் படுக்கிறது என்னோட வழக்கம். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் இல்லையா? காலையில எழுந்து வேலைக்கு 2 மணி நேரம் டிராவல் பண்ணோம், ஓடுறோம், திருப்பி வரோம். சண்டே ஒரு நாள் வீட்டில் இருக்கும். அந்த ஒரு நாள்ல பிள்ளைங்களை வந்து ஒரு ஸ்கேட்டிங் கூட்டு போறது, ஒரு கராத்தே கிளாஸ் கூட்டு போறது, இல்ல யாரோ ஒருத்தரோட கல்யாணத்துக்கு போறது, அப்படா வாழ்க்கையே அப்படியே பரபரப்பா ஓடிட்டு இருக்கும்போது நம்ம பெரிய அளவுல மிஸ் பண்ணக்கூடியது நம்ம பெற்றோர்களுடைய ஆரோக்கியம் தான். அதுவும் அந்த வலி மாத்திரைகள் போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மூட்டுகள் வலிகளை உருவாக்குகிறது. வலி மாத்திரைகள் இல்லாத நாட்களே இல்லைன்னு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கணும். 4வது, வலியினால் ஏற்படுகின்ற தூக்கமின்மை. திடீர்னு நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து பகல்ல தூங்குறாங்க, நைட்ல வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாம டிவியில இருக்காங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுடைய எலும்புகளும் மூட்டுகளும் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன், சார் ஒரே டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க சார் நைட்லன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட கேட்பேன், ஏமா நைட்டு வலினால தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்டா அவங்க ஆமா அப்படிம்பாங்க. வலி மாத்திரை போட்டா கூட 2 மணி நேரம் தான் சார் தாங்குது, அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு சிரமங்கள் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது எது? இன்றைக்கு தூக்கமின்மை தான். ஆனா வலியினாலே தூக்கமின்மை இருக்குன்னா நல்லா தூக்கம் வருது, படுத்தா மூட்டு வலியும் இடுப்பு வலியும் படுத்துது சார், என்னால தூங்க முடியல, இப்படி திரும்ப முடியல, இப்படி திரும்ப முடியல, இந்த கால் மூட்டோட மூட்டு இப்படி தொட முடியல, வலிக்குது. எவ்வளவு சிரமமான விஷயம் யோசிச்சு பாருங்க. சிரமமான விஷயத்தை நம்ம மாற்றோம் அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சிகள் சீராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 5வது, ஃபைனல் பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க நடப்பதற்கு ஒரு வாக்கரோ அல்லது ஸ்டிக்கோ கேட்குறாங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவங்கள பார்த்துட்டீங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவங்களோட இயக்கம் சீராகவில்லைன்னு வருதோ அன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இமீடியட்டா அவர்களுக்கு காயக்கல்ப சிகிச்சைகள் தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மில் நிறைய பேர் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல், பெஸ்ட் சர்ஜன், பெஸ்ட் சர்ஜரி, ரொபாட்டிக் சர்ஜரி எல்லாம் பண்றோமே தவிர மூட்டுகளை மட்டும் பார்க்கிறோமே தவிர எலும்புகளையும் தசைகளையும் தசை நார்களையும் பெரும்பாலும் நாம் முற்றிலும் கவனிப்பது கிடையாது. அப்ப இந்த மாற்றத்தை திருப்பி நம்ம சரி செய்யணும்னா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி முழுமையான முயற்சியாக காயக்கல்ப சிகிச்சையை நாட வேண்டும். நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நான் சொன்ன 5 அறிகுறிகள்ல இருக்காங்கன்னா 3 அறிகுறி அதுல பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா உடனடியாக உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை, வர்ம சிகிச்சையாளரை சந்தித்து அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டங்களை அதிகப்படுத்துவதற்கான முயற்சியை நீங்க மேற்கொள்ள வேண்டும். நீங்க மாடர்ன் மெடிசன் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ எடுங்க, கூட இதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்க. மூட்டு வலிகள் இருக்கு, முதுகுத்தண்டு பிரச்சனைகள் இருக்கு, வயது 70வது நடக்க முடியல, 70 வயது இல்ல 90 வயதிலும் நடக்க இல்ல ஓட முடியும். எப்படி? 5 விஷயங்களை செய்யுங்க. முதலாவது விஷயம், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் உடம்பில் இருக்கக்கூடிய தொற்றுக்களும் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை, யோக மருத்துவரை அல்லது வர்ம சிகிச்சையாளரை சந்தித்து ஒரு நாடி பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய சிகிச்சை. இந்த நாடி பார்க்கின்ற சிகிச்சை அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் தெரியுமா? இந்த முறைதான் இன்றைக்கு இயற்கை மருத்துவத்துடைய பலம். நான் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுடைய நாடி பார்க்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய இதய நோயையே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படின்னா மூட்டுகளுடைய தேய்மானத்தையும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய வாத பித்த கபங்களுடைய அந்த பரிவர்த்தனையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நிச்சயமா முடியும் இல்லையா? இந்த பரிவர்த்தனைகளுடைய புரிதல் தான் இன்றைக்கு இந்த நோய்களையும் வலிகளையும் தீர்க்கக்கூடிய அடிப்படை விஷயம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
அப்போ உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை சந்தித்து, நம்ம மருத்துவமனைக்கு தான் நீங்க வரணும், நம்ம மருத்துவர்களை தான் நீங்க சந்திக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஆயுர்வேத மருத்துவம், தமிழ் மருத்துவத்துடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு புரிய வைப்பதற்கான முயற்சிகளே தவிர வியாபாரத்திற்கான முயற்சிகள் கிடையாது. இப்ப என்ன வந்து பார்க்கணும்னு அவசியம் இல்லை, என்னுடைய மருத்துவமனைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. உங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆயுர்வேத மருத்துவர், சித்த மருத்துவரை சந்திங்க. ஆனா போகும்போது காலையில் வெறும் வயிற்றில் நாடி பார்ப்பதற்கான முயற்சிகள் என்னங்கிறத அவங்க கிட்ட கேட்டு ஒரு முறை நாடி பார்த்து உங்கள் உடல் நோயை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை செய்யுங்க. இரண்டாவது, இன்றைக்கு ஊட்டச்சத்துகளுடைய குறைபாடுகளை மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்யணும். பொதுவா ஊட்டச்சத்து குறைபாடுகள் வரும்போது அங்க வெறும் எலும்பு சத்து, இரும்பு சத்து இதை மட்டும் பார்க்காதீங்க. 5 சத்துக்கள் உங்க உடம்புல எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல்ல விட்டமின் டி சத்து. இது இல்லாம உங்க உடம்புல எந்த விதமான எலும்பு சத்துடைய பரிமாற்றங்களும் நடக்காது. அடுத்து B12 சத்து. இது இல்லாம உங்க உடம்புல தைராய்டு சுரப்பி முதல் கொண்டு ஈரல் முதல் கொண்டு எதுவுமே வேலை செய்யாது. அடுத்து கால்சியம் சத்து, இது எலும்புகளுடைய அடிப்படை. அடுத்து மெக்னீசியம் சத்து, இது நரம்புகளுடைய அடிப்படை. 5வது ரொம்ப முக்கியமானது, நம்முடைய இயக்கத்திற்கு காரணமான புரதங்களுடைய சத்து. இந்த 5 விஷயங்கள் நம்ம உடம்புல சீராக இருக்கிறதா அப்படிங்கிறது, இது சார்ந்த உங்களுடைய கேள்விகளை தவறாமல் மருத்துவர்கள் கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நிறைய மருத்துவர்கள் வந்து ஒரு பக்கம் பார்க்கக்கூடிய வகையில சிகிச்சையில் இருக்கிறத பார்க்கிறேன். அதாவது அவர்களை குறையாக நான் சொல்லல, சிகிச்சை 3 வழிகள்ல இருக்கிறத பார்க்கணும். ஹேது விபரீதம், வியாதி விபரீதம், உபயார்த்தகாரின்னு சொல்லுவோம். நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை மாற்றுவதற்கான சிகிச்சை, நோயை நேரடியாக குறைப்பதற்கான சிகிச்சை, இது இரண்டும் கலந்த சிகிச்சைன்னு 3 சிகிச்சைகளை அடிப்படையாக கொண்டதுதான் ஆயுர்வேத மருத்துவம். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அவசர வாழ்க்கையில மருத்துவர்கள் கிட்ட நம்ம போகும்போது நமக்கு இருக்கக்கூடிய நோயுடைய தீவிரம் உடனடியாக குறைய வேண்டும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும்போது, அப்ப இந்த ஹேத்து விபரீதமும் உபயார்த்த காரியம் அங்க சிகிச்சையாக இருப்பதில்லை. மூட்டு வலினா மூட்டு வலிக்கான மருந்து, இடுப்பு வலினா இடுப்பு வலிக்கான மருந்துகள் தான் கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் நிறைய இடங்கள்ல இயற்கை மருத்துவமும் அலோபதி மருத்துவம் போலவே நோய்க்கான அறிகுறிகளை குறைக்கக்கூடிய சிகிச்சையாக மாறும்போது நிறைய பேருக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லைங்கிற ஒரு கவலை இருக்கிறத பார்க்கணும். அப்ப ஹேத்து விபரீதம், வியாதி விபரீதம், உபயார்த்தகாரின்னு சொல்லக்கூடிய இந்த 3ம் சேர்ந்த ஒரு முறைப்படுத்தப்பட்ட சிகிச்சையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் நோய் புரிதலும் முக்கியம், சக்தி குறைபாடுகளை மாற்றுவதற்கான உணவுகளும் மிக முக்கியம். 5 உணவுகளை கண்ணை மூடிட்டு உங்க உணவுல சேருங்க. முதலாவது, தாவர உணவுகளிலிருந்து எடுக்கக்கூடிய பால். அது என்ன சார்? பாதாம்ல இருந்து அரைச்சி எடுக்கக்கூடிய பால், பருத்தி பால், கேழ்வரகிலிருந்து எடுக்கக்கூடிய பால், ஓட் மில்க்னு சொல்லக்கூடிய பால், சோயா பீன்ஸிலிருந்து எடுக்கக்கூடிய பால், வெந்தயத்தை அரைத்து எடுக்கக்கூடிய பால். இந்த பால் உணவுகளை ஏதேனும் ஒன்று தினசரி 300 மில்லி சாப்பிடுங்க. இன்றைக்கு கவுஸ் மில்க், இன்றைக்கு பசும்பால் நல்லதா? மிகச் சிறந்தது. ஆனா பாவம் பசுக்கள் எங்கே பால் கறக்கிறது? ஊசி போட்டு தானே நம்ம பால் எடுக்கிறோம். அப்புறம் அது எப்படி நல்லா இருக்கும்? பாக்கெட்டுகளில் வரக்கூடிய பால்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் வரதை பார்க்கிறோம். அதனால தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பால் வகை எடுத்துங்க. 23 வருடங்களாக எங்க வீட்டுல வந்து அனிமல் மில்க் கிடையாது, பாதாம் மில்க் மட்டும்தான். முன்னாடிலாம் நாங்க தண்ணியை ஊற வச்சு மிக்சியில அரைச்சி பிழிஞ்சி பால்லாம் எடுப்போம். இப்ப பாருங்க டெக்னாலஜி, அமேசான்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு பாதாம் பால் எடுக்கிறதுக்கு ஒரு மிக்சி கிடைக்குது. நீங்க தண்ணியில ஒரு 1/4 கிலோ பாதாம் பருப்பை ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து அதை அதுக்குள்ள போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போட்டு சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா 20 நிமிஷத்துல சுவையான, கலப்படம் இல்லாத, வேதிப்பொருட்கள் கலக்காத சுத்தமான பாதாம் பால் உங்களுக்கு ரெடி. அந்த பாதாம் விழுது கிடைக்கும் உங்களுக்கு. அந்த விழுதை எடுத்து நீங்க சமைக்கும் போது சட்னி அரைக்கிறது அல்லது வந்து தேங்காய் துருவல் போடுதல் போட்டீங்கன்னா அப்பா தேவாமிரதமாக இருக்கும். ஒரு பெரிய பாடகர் ஒருத்தர் இருந்தார், இப்ப அவர் உயிரோட இல்லை. அவர் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு முறை நான் எப்ப வீட்டுல இருக்கேன்னு கேட்டுட்டு வருவார். அவர் எதுக்கு எங்க வீட்டுக்கு வருவாருன்னா அவர் அழகா சொல்லுவார். வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பார். அப்ப சொல்லுவாரு, நான் எதுக்கு தெரியுமா இங்க வரேன் அப்படிம்பாரு. என்னங்க ஏன் சொல்லுங்க அப்படின்னா, நீ கொடுக்குற அந்த பாதாம் பால் காஃபிக்காக தான் ஏன் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படிம்பாரு. அவ்வளவு சுவையான ஒரு காஃபி. நீங்க யாராவது எங்க கூட காஃபி சாப்பிடணும்னா தவறாம மெசேஜ் பண்ணுங்க. பாதாம் பால் காஃபி எப்படிங்கிறத ஒரு முறை நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
அந்த பால் வகை உணவுகளை நீங்க சேர்க்கணும். அப்போ உங்களுக்கு தேவையான கால்சியம் சத்து உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். அந்த மாதிரி சத்து குறைபாடுகளை மாற்றணும். அந்த சத்து குறைபாடுகளை மாற்றுவதற்கு பிரண்டை துவையல் ஒரு மிகச்சிறந்த உணவு. முடக்கத்தான் கீரை சேர்ந்த உணவுகள், முடவாட்டுக்கால் கிழங்கு சார்ந்த உணவுகள்னு நிறைய உணவுகள் வாதத்தை குறைக்க மட்டும் இல்ல, உடம்புடைய சத்துக்களை அதிகமாக்க உதவுறதை நம்ம பார்க்கணும். மூன்றாவது, உடம்புடைய வர்மங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பை நம்ம மாற்றக்கூடிய முயற்சிகளை செய்யணும். யோகம், தியானம், மூச்சு பயிற்சி, இந்த 3 விஷயங்கள் ஒன்றாக சேரும் போது சொல்லவே வேணாங்க, தீர்க்க முடியாத வலிகள் கூட தீர்ந்து போய் விடுவதை பார்க்க முடியும். மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர், மும்பையில இருந்து பூனே போகக்கூடிய வழியில பாத்தீங்கன்னா நிறைய பீச் ஓரங்கள்ல ரிசார்ட் இருக்கும். மும்பை டு கோவா போகக்கூடிய இடங்கள்ல, நம்ம எப்படி சென்னை டு பாண்டிச்சேரி போறோமோ அந்த மாதிரி. அந்த அந்த மொத்த ரிசார்ட்ல ஒரு 50% அவர் தான் வச்சிருக்காரு. அவருக்கு 80 வயசு ஆனாலும் ஃபிட்டா இருக்கணுங்கிறது அவரோட ஒரு குறிக்கோள். நிறைய உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சாரு, ஆனா மூட்டு வலி வந்துருச்சு. இப்போ ஒருத்தரோட ரெஃபரன்ஸ்ல அவர் சென்னை என்ன மீட் பண்ணாரு. மீட் பண்ணும்போது எனக்கு சொன்னாரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, பட் எனக்கு மருந்து மேல நம்பிக்கை இல்லை டாக்டர், பர்மத்து மேல நம்பிக்கை இருக்கு, யோகா மேல நம்பிக்கை இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னாரு. அவருக்கு ஒரு 3 மாத காலம் எந்த வகையான யோக பயிற்சிகள் செய்யணும், வர்ம சிகிச்சைகளை எப்படி செய்யணும், அக்குபெஞ்சர் அக்குப்ரெஷர் சார்ந்த சிகிச்சைகளை நீங்க வீட்டுல எப்படி செய்யணும் அப்படிங்கறத அவருக்கு சொல்லி கொடுத்து, நாடி பார்த்து அவர் உடம்புல எந்தெந்த வர்மங்கள் பலவீனமாக இருக்கிறது அதை மாற்றுவதற்கான பயிற்சிகள் என்னன்னு சொல்லி கொடுத்தார். 100 நாட்கள் இதை செய்யுங்க, 100 நாட்களுக்கு பிறகு பார்க்கலாம் சொல்லும்போது, 100 நாட்கள் பிறகு அவர் வரும்போது குடும்பத்தோட எனக்கு மகிழ்ச்சியா வாழ்த்து சொன்னாரு. எதுக்கு தெரியுமா? அவரோட வலிகள்லாம் 60% குறைந்து விட்டது, எந்த மருந்துடைய உதவியும் இல்லாம. நீங்க பார்க்கக்கூடிய யோக மருத்துவர் அல்லது நீங்க பார்க்கக்கூடிய இயன்முறை சிகிச்சை மருத்துவர், பிசியோதெரபிஸ்ட், கேப்பபிளான எக்ஸ்பீரியன்ஸான நல்ல ஒரு டாக்டராக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லை, உங்களுடைய மூட்டு வலிகள் குணமாகிறத பார்க்க முடியும். சென்னையை சேர்ந்த ஒரு இன்ஸ்டியூட் கூட ஸ்போர்ட்ஸ் மெடிசன்ல இன்னைக்கு ரொம்ப பிரபலமா இருக்கிறத பார்க்கிறேன். அங்க போய் எவ்வளவோ பேர் குணமாகிறத நம்ம பார்க்கணும். காரணம், முறைப்படுத்தப்பட்ட பயிற்சிகள் உடலை குணப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா வெறும் பயிற்சிகளாக மட்டும் இல்லாமல் யோகம் சார்ந்த, வர்ம யோகம் சார்ந்த, சக்கரங்கள் சார்ந்த பயிற்சிகள் நம்மால் செய்ய முடியும்னா நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நீங்க பார்க்க முடியும். 4வது, இன்றைக்கு எவ்வாறு இந்த முயற்சிகள் இருக்கிறதோ அதே போல ஓய்வுக்கான, தூக்கத்துக்கான ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் நீங்க உழைக்கிறீங்கன்னா, இந்த 15 மணி நேரம் கழித்து நீங்க தூங்கும்போது அந்த தூக்கத்தின் போது கிடைக்கக்கூடிய உடலுடைய தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி இன்றைக்கு எந்த மருந்தாலும் சாதிக்க முடியாத ஒரு முயற்சி. பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் விடுமுறை கொடுக்குறாங்களே, எதுக்கு கொடுக்குறாங்க? வேலை பளு காரணமாக? கிடையவே கிடையாதுங்க. அந்த ஒரு நாள் ஓய்வு அடுத்த 6 நாட்களுக்கு உங்களை ஓட வைக்கும்ங்கிறதுக்காக. ஆனா துரதிர்ஷ்டவசமாக பாருங்க, அந்த ஓய்வுக்கான அர்த்தம் என்னன்னே தெரியாம அந்த நாள்லயும் ஓடி தேய்மானத்தை அதிகப்படுத்தி நோய்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய மனிதர்களாகத்தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற ஒரு நாள் வரும்போது பெரும்பாலும் அந்த ஞாயிற்றுக்கிழமையில எங்க ஊர்ல பஜார் தெருன்னு ஒண்ணு இருக்கும். பயங்கரமான கூட்டம் இருக்கும். கூட்டம்னா அதுக்குள்ள அப்படியே தெருவுல நெலிஞ்சுதான் போனோம் காலை வேளைகள்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில அந்த ரோடை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நாங்கெல்லாம் சைக்கிள் பழகிறதுக்கே ஞாயிற்றுக்கிழமை அந்த ரோட்டுக்குள்ள ஓட்டிட்டு இருப்போம். மற்ற நாள்கள்ல மனிதனே நடக்க முடியாது. என்ன காரணம்னு பார்த்தா, அந்த ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பரம்பரை, ஒரு பழக்கமாக வைத்திருந்தது மறக்கின்ற நிலை என்னைக்கு நமக்கு வந்ததோ அன்னைக்கே வாழ்க்கை மாறி போச்சு. இன்னைக்கெல்லாம் சனிக்கிழமை ராத்திரி நான் ஒரு முறை டிராவல் பண்றேன். வழக்கமா காஃபி குடிக்கக்கூடிய ஒரு கடையில போய் நிறுத்தி பார்த்தா 150 கார் நிக்குது. சரின்னு வேற வழி இல்லை, அங்கதான் குடிக்கணும்னு பழக்கம்னு அங்க உள்ள போய் அங்க இருக்க ஆள்கிட்ட கேட்டேன், என்னப்பா அது அப்படின்னு கேட்டேன். சொல்றாரு, சார் லீவ் விட்டாங்கல்ல சார், 150 கார்கள், கிட்டத்தட்ட 600-700 பேர் அந்த ஹோட்டலுக்குள்ள உட்காந்துருக்காங்க, கியூ வேற நிக்குது பெருசா. இப்ப யோசிச்சு பாக்குறேன், இந்த விடுமுறை கூட, கோடை விடுமுறையெல்லாம் எதுக்கு விடுறாங்க? கோடையுடைய தாக்கம் இல்லாமல் ஓய்வெடுப்பதற்காக, கோடையில ஊர் சுத்தத்துக்காகவா? கிடையாது. ஸோ ஓய்வுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கணும்.
ஒவ்வொரு மனிதனுடைய உடலமைப்பை பொறுத்து, வாத உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பை பொறுத்து ஓய்வுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது மூட்டுகள்ல இருக்கக்கூடிய வலி வேதனைகள் தீர்ந்து போகும். அப்பா அம்மாவுக்கோ தாத்தா பாட்டிக்கோ மூட்டு வலியோ இருக்குன்னா முதல்ல அவங்கள கூட்டிட்டு வெளியில சுத்துறத நிறுத்துங்க. அவங்களுக்கு நல்ல ரெஸ்ட்டை கொடுத்து உடம்பு ஹீல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் சரி சார், எல்லாம் ஓகே, ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. எங்க அப்பா இந்தியாவில் இருக்காரு, நான் அமெரிக்காவில் இருக்கேன். அப்பாவும் அம்மாவும் ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க சார், தனியா இருக்காங்க, என்ன பண்றது? வர்ம தைலம். இந்த வர்ம தைலத்துடைய பயன்பாடுகளை பற்றி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். முதுகுத்தண்டு, மூட்டு, இடுப்பு, கழுத்து, முடக்குவாதம், எந்த வகையான வாத நோய்களாக இருந்தாலுமே இந்த வர்ம தைலத்தை ஒரு 30 சொட்டு காலை, 30 சொட்டு மாலை வெந்நீர் அல்லது பாலோடு சாப்பிடுங்க. நடக்க முடியாத மூட்டுகள், தேய்ந்து போன மூட்டுகள், தசைநார் கிழிந்து போன மூட்டுகள், ஒரு பக்கம் சாய்ந்து போன மூட்டுகள், தோள்பட்டை நடக்கக்கூடிய தோள்பட்டை நகரக்கூட முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வலிகள், யாராவது உடம்புல கைய வச்சாலே வலி பொறுக்க முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வலிகள் வரை அனைத்தையுமே மிகப்பெரிய அளவு மாற்றமடைய செய்து உடலுடைய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எதுனா வர்ம தைலம் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மிக முக்கியமான அரசியல் புள்ளி, இப்ப அவங்க உயிரோட இல்லை. அவங்க பாத்தீங்கன்னா 2012, 13, 14 அந்த காலங்கள்ல நிறைய சிரமங்களால அவங்களுடைய உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டது. 2014ஆவது வருடம் அவங்கள நான் சந்திச்சேன். அவங்கள சந்திக்கும் போது அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய மூட்டுகளுடைய ஆரோக்கியம் மிக மோசமாக இருந்தது. எவ்வளவோ சிகிச்சைகள், என்னென்னமோ ஸ்பெஷலிஸ்ட், த பெஸ்ட் டாக்டர்ஸ் இன் தி வேர்ல்டு, யாரோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்களால நடக்க முடியல. அவர்களுடைய மிகப்பெரிய சவாலே நடக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுமோ அப்படிங்கிற பயம். அப்ப அவங்க ஒரு முறை என்னை சந்திக்கும் போது நாடி பார்த்து அவர்களுடைய சக்தி ஓட்டங்கள் எவ்வாறு குறைந்திருக்கிறதுன்னு அவங்களுக்கு சொல்லி, உணவில் கொண்டு வரக்கூடிய மாற்றம், உடல் எடையில் கொண்டு வரக்கூடிய மாற்றங்கள் அவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து எடுத்து சொல்லி, அவர்களுக்கு இந்த வர்ம தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெயை நான் கொடுத்தேன். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன், அவங்க டாக்டர்ஸ்லாம் பெரிய டீம் ஆஃப் டாக்டர்ஸ், இந்த மருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது அது இதுன்னு ஒரே கலாட்டா இருந்தாலும் அவர்கள் கேட்ட ஒரே கேள்வியும் அந்த டாக்டர்ஸ் கிட்ட, நீங்க யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவங்க வலி மாத்திரைகளை தவிர வேற எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப என்கிட்ட கேட்டாங்க, இந்த வலி மாத்திரையை விட இந்த வர்ம தைலம் எனக்கு பயன் கொடுக்குமான்னு சொல்லும்போது நான் அடிச்சு சொன்னேன், நிச்சயமா பயன் கொடுக்கும், நீண்ட காலம் கூட வேண்டாம், ஒரு 3 மாத காலம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு. 3 மாத காலம் நான் சொன்ன உணவு முறையோடு, உடற்பயிற்சிகளோடு, வர்ம சிகிச்சைகளோடு வர்ம தைலத்தை அவங்க பயன்படுத்தினாங்க. 3 மாதம் கழித்து அவர்களுடைய நடை மாறியது, வலி குறைந்தது, கால் வீக்கங்கள் குறைந்தது, மீண்டும் பழைய மாதிரி அந்த 2014 எலெக்ஷன்ல பெரிய அளவுல அவங்க பிரயாணம் செஞ்சாங்க. எதற்காக இதை சொல்றேன்னா, இன்றைக்கு நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நிறைய பேர் நிறைய மாத்திரைகள், மருத்துவர்கள், சிகிச்சைகள்னு போய் வலி குறையவில்லை அப்படிங்கிற ஒரு விரக்தியிலேயே சிகிச்சையை விடுத்து தினசரி வலியோடு போராடி கொண்டிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. நம்மளோட அம்மாவோ அப்பாவோ வலியோட இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அவர்களுக்கு வலி நிவாரண சிகிச்சை கொடுப்பதோடு நம் கடமையை நிறுத்தி விடாமல், ஒரு அறுவை சிகிச்சை செய்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதோடு நம் கடமையை நிறுத்தி விடாமல், முழுமையான சிகிச்சையாக உடலை பலப்படுத்துகின்ற, உடலுடைய பல சக்தி ஓட்டத்தை மாற்றுகின்ற வகையில நாம் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கும்னா, குறிப்பாக வர்ம தைலம் சார்ந்த சிகிச்சையோடு, முறையான உணவு சத்துக்களோடு கூடிய உணவு முறைகளோடு, அவர்களால் முடிந்த அளவுக்கு தேவையான உடற்பயிற்சிகளோடு, சத்து குறைபாடுகள் சில நேரங்கள்ல உணவால் தீர்க்க முடியவில்லை என்றால் அதற்கான மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகின்ற சத்து மாத்திரைகளோடு, முழுமையான ஓய்வோடு அவர்களுடைய ஒரு சிகிச்சை திட்டங்களை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அவங்களுடைய ஆரோக்கியம் படிப்படியாக மேலே வருவதை பார்க்க முடியும். 70 வயது, 65 வயது, 90 வயது, ஏன் 100ஐ கடந்து கூட நிறைய பேர் நம்முடைய சிகிச்சையில இருக்கிறத பார்க்கிறோம். ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்முடைய பிறப்புரிமை அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. ஆரோக்கியங்கிறது நம்மளுடைய கடமை அல்ல, பிறப்புரிமை. நாம் இருக்கின்ற வரை நம்முடைய பெற்றோரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது, அவர்களுடைய கால்களில் அவர்களை அவர்களுடைய வேலை செய்கின்ற மாதிரி
ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுப்பது நம்முடைய கடமை. ஸோ இந்த கடமையை நிறைவேற்ற உடலை புரிந்து கொண்டு உடலுடைய மாற்றங்களை புரிந்து கொண்டோம்னா சுலபமா இருக்கும். மூட்டு வலிகளை நீக்குவதற்கு மருந்துகள் தான் தேவை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மாற்றி ஓய்வோடு கூடிய ஊட்டச்சத்துகளோடு கூடிய உணவு முறை வழிகாட்டுதல்களோடு கூடிய உடற்பயிற்சி தியான பயிற்சியோடு கூடிய பர்ம சிகிச்சைகளோடு பர்ம தைலத்தை பயன்படுத்துகின்ற ஒரு மாற்றம் இன்றைக்கு குடும்பங்கள்ல வயதானவர்களிடையே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல வலிகளை குறைப்பதற்கு வெளிப்புறமாக மகாராஜ தைலம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். ஒரு 20 மில்லி மகாராஜ தைலத்தை எடுத்து உடம்புல வலி இருக்கக்கூடிய இடங்கள்ல தேய்த்து ஒத்தரம் குடித்தாலே வலிகள் குறைந்து போய்விடும். இந்த வீடியோ இன்னைக்கு எதற்காக நம்ம கொடுக்குறோம்னா, முழுக்க 50 வயசாச்சு எனக்கு முட்டு வலி வந்துருச்சு, வயசாயிடுச்சு எனக்கு முட்டு வலி வந்துருச்சுன்னு விரக்தியோடு இல்லாமல், மூட்டு வலிகளை குணப்படுத்துவதற்கு வலி மாத்திரைகளையும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகளையும் தேடாமல், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் எனக்கு வலி குறையவில்லை, இது என்னோட தலைவலி போல் இருக்கிறது, தலை விதி போல் இருக்கிறது நினைத்து விரக்தி அடையாமல் மீண்டும் நம்முடைய கால்களில் நாம் நடப்பதற்கு, நம்முடைய இயக்கத்தோடு நாம் இருப்பதற்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு அம்மா என்னால பாத்ரூம் போக முடியல அதனால நான் பட்னி கடந்து சாகரன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விரக்தியான ஒரு வாழ்க்கையை நம்முடைய பெற்றோருக்கு நாம் கொடுப்பாமல் இருப்பதற்கான ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதனால இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள், வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெளிநாடுகள்ல இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய பெற்றோருக்காக நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்னங்கிற அந்த புரிதலோடு அவர்களுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளை முழுமையாக எடுக்க முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோவை உங்களோட சோசியல் சர்க்கிள்ல உங்களுடைய கம்யூனிட்டிஸ்ல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஒரு 200 பேர் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்ல நிச்சயமாக ஒரு 100 பேர் வயதானவர்கள் தான் இருக்கிறத பார்க்கணும். இந்த வயதானவர்களை மாலை நேரங்கள்ல நம்ம சந்திக்கும் போது அவங்க ஒரு ஸ்டிக் வச்சு ஒரு வலியோட நடக்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஏன் உங்களோட கம்யூனிட்டி குரூப்ல இந்த வீடியோவை நீங்க யாரும் ஷேர் பண்ணக்கூடாது? நம்மை சேர்ந்தவர்கள், நம்முடைய கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய எத்தனையோ வயதானவர்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு புத்துணர்ச்சியையும் வாழ்க்கையை வலி இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கும். அதனால இந்த வீடியோவை உங்களோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. இந்த வீடியோ சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேளுங்க. நிறைய பேர் இந்த நோய்க்கான வீடியோ தேவை, இது போட்டால் நல்லா இருக்கும்னு உங்களோட சஜஷன்லாம் கொடுக்குறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளவு ஆக்டிவாக ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வேலை செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களோட நோய் மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நோயை கூட நம்ம விரட்ட முடியும். உங்களுக்கு அந்த மாதிரி என்கிட்ட ஏதாவது கேள்விகள் கேட்கணும், இல்லை குறிப்பிட்ட நோய் சார்ந்த வீடியோக்கள் வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நேரம் இருக்கும்போது நிச்சயமாக உங்கள் கேள்விக்கான விடை மட்டுமல்ல, நீங்க எதிர்பார்க்கின்ற வீடியோவும் நான் பகிர்ந்த முடியுமான்றதை பார்க்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.